வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? உங்கள் எல்லாத்துக்கும் பட்டு பாவாடை, பட்டு சட்டை அதெல்லாம் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. அப்போ அந்த பட்டு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? அந்த பட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சா அப்படின்னுங்கிற கதையை பார்க்கலாமா இன்னைக்கு? என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? சரி, கதைக்கு போகலாமா? சீனாவில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை நூற்பாலன் இருந்தார். அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவள் அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணா. ஒரு நாள் அந்த வழியாக போன இளவரசர் அவளை பார்த்தாரு. அவளோட கைகளையும் பார்த்தாரு. கை கருப்பாக காஞ்சு போயிருந்துச்சு. அந்த கையை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாரு. அந்த கையை பார்த்தோன்னே அவருக்கும் தெரிஞ்சிருச்சு, இவ கடினமான உழைப்பாளியாக இருப்பா போல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவகிட்ட கேட்டார். அப்பா கிட்ட கேட்க சொல்லி அந்த பொண்ணை சொன்னான். அவங்க அப்பா கிட்டையும் அவர் சம்மதம் வாங்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அவளோட மனைவியை அழகான அரண்மனையில் தங்க வச்சார். எந்த வேலையும் அவளை செய்ய விடாமல் எல்லாத்துக்கும் ஆள் வச்சுட்டாரு. ஆனால் அது எல்லாமே அவளை சந்தோஷப்படுத்தலை. ஏன்னா அவள் எப்பவுமே சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டே இருப்பாளா. அதனால அவளுக்கு ஒரு மாதிரி போராக இருந்துச்சு. சரி, மனைவியை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், டான்ஸ் ஆடுறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு அப்படிலாம் நிறைய ஆட்களை வச்சு சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணார். ஆனால் அப்பையும் அவள் ஹாப்பியாக ஆகலை. ஒரு நாள் அரண்மனையோட தோட்டத்தில் அவள் உட்காந்து ஒரு சூடான நீர் குடிச்சிட்டு இருந்தா. அப்போ அவளோட கிராமம், அங்கே இருந்த நிறையா குருவிங்க அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அவள் குடிச்சிட்டு இருந்த அந்த சூடான நீரில் ஏதோ புழுவோட கூடு இருந்த மாதிரி விழுந்துச்சு. அது மல்பெரி செடியிலேருந்து விழுந்துருக்கலான்னு சொல்லிட்டு அவள் அதை எடுத்து கீழே போட போனா. அப்போ அந்த கூட்டை தொட்டு பார்த்தா அது அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து பிரித்து நூலாக தயாரிச்சா. அந்த அழகான மிருதுவான நூலை பார்த்த உடனே அவள் கிராமத்தில் செஞ்ச வேலை அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே எல்லா வேலையாட்களையும் கூப்பிட்டாரு. புழுக்கூட்டை எல்லாத்தையும் எடுத்து வெந்நீரில் போட்டார். மின்ற வகையில் பஞ்சு மாதிரி கிடைச்ச உடனே அதை நூலாக திரிக்கிறதுக்கு மெஷின் வர வச்சார். அழகான பட்டு நூலாக தயார் பண்ண ட்ரெஸ்ஸை இளவரசருக்கு போட்டு கொடுத்தா. அதை அவர் போட்ட உடனே அதை பார்த்து இவள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அதை பார்த்ததும் இளவரசருக்கு மனைவிக்கு எதில் சந்தோஷம் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. மனைவிக்காக ஒரு மல்பெரி தோட்டத்தையே வாங்கினாரு. அதில் இருந்த புழுக்கூட்டை வச்சு நூல் தயாரித்து பட்டு துணிங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதை பெரிய பெரிய அரசர்களுக்கு கொடுத்தாங்க. மல்பெரி சில்க்னாலே சீனா தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கிட்டாங்க. ஆசியாவில் உள்ள எல்லா இடத்துக்கும் அந்த பட்டு பரவுச்சு. ஆனால் அதை எப்படி உருவாக்குனாங்கன்னு மட்டும் யாரும் சொல்லவே இல்லை. அதை பெரிய ரகசியமாக காத்துட்டு வந்தாங்க. ரொம்ப வருஷம் ஓடிச்சு. அரசு ரகசியமாக காக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு நாட்டுக்கு கல்யாணம் பண்ண போன இளவரசிங்கக்கிட்டெல்லாம் சத்தியம் வாங்கிட்டு தான் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்க பொருட்கள் எல்லாத்தையும் சோதனை பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. பல வருஷம் கழித்து ஒரு இளவரசி இன்னொரு ராஜ்யத்துக்கு போனான். கொஞ்ச நாள்லையே இன்னொரு ராஜ்யத்தில் பட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உலகம் எங்கும் பரவுச்சு. ரகசியம் எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அப்படி போன இளவரசி அவளோட நீண்ட கூந்தலில் அந்த புழுக்களை மறைச்சி வச்சிருந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த புது ராஜ்யத்துக்கு போய் அங்கே பட்டு தயார் பண்ணி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரகசியமும் உடஞ்சிருச்சு. என்ன குட்டீஸ், பட்டோட கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கதை பிடிச்சிருந்துச்சா? சரி, அடுத்த கதையில் பார்க்கலாம். பை.